சொன்னாப்பலையா முதல் நிபந்தனை இந்த கோயில் இப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் கட்டணும். வேற எங்கிட்ட தள்ளி கட்டுறேன், இந்த பக்கத்தூர்ல கட்டுறேன், இந்த கம்மாக்கரையில் கட்டுறேன் கட்டக்கூடாது. எங்கட கோயில் இருந்துச்சோ அங்கதான் கட்டணும். சரியா? ஒத்துக்கிறோங்க. சரிங்க. ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா இந்த கோவில்ல எந்தெந்த உருவச்சிலை இருந்துச்சோ அதே மாதிரி சிலை தான் புதுசா வைக்கணும். இந்த வேற சிலையை வைக்கிறேன், இந்த புத்தர் சிலையை உள்ள வைக்கிறதா வைக்கக்கூடாது. என்ன சிலை இருக்கோ அதை வைக்கணும், மாத்தி கட்டக்கூடாது. சரியா? சரிங்க, ஒத்துக்கிறோங்க. மூணாவது நிபந்தனை அப்படியா என்னங்கய்யான்னு கேட்க, மூணாவது நிபந்தனை புதுசா சொன்னாப்பிலையா புதுசா கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயிலை எவனும் இடிக்க கூடாதுனாரா போட்டேன் போடு. ஆக இவனே அறமுறை போதையில் இருக்கான் சண்டாடா அப்படி இடிச்சு விட்டுதானே கட்ட முடியும், அப்புறம் இடிக்க கூடாது எங்கிட்டு கட்டுறது. ஆக அப்படிப்பட்ட தீர்மானங்கள் பலவித குற்றங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆக இந்த இடம் எப்படிப்பட்ட பெருமைகள் இருந்தாலும் இவர்கள் சாதனப்பட்டவர்களா பெருமை பேசக்கூடிய உள்ளங்கள் வரக்கூடிய பகுதி என்பதனாலே இந்த பெருமைக்குரிய பெண்மகள் ஒரு ஏழமாக வீட்டுக்குள்ள இடம்பறையா வந்தவளே வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீ வடிய கூடாது. பார்த்து புட்டா பெந்த மனோ தாங்காது. கண்மணியே பொன்மணியே கண்ணுறங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ட தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா. ஒரு தாயான தந்தையாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் ஆரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. வாடிபத்தின் கடனை தீர்க்க தாடி கொண்டு கப்பம் தந்தா. தாடிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு தந்தா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு வாழுது. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. அது நாளை வாங்கு வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. அது நாளை வாங்கு வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இப்ப நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயார் தந்தையாரு கூறம்மா. சின்ன மணி காட நீங்க முன்னேறித்தான் போடா. நம்ம ஊரு வந்தாச்சு கண்டாச்சு கணக்கட நீ கடந்தாது. வாடிபத்தின் கடனை தீர்க்க தாடி கொண்டு கப்பம் தந்தா. தாடிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெத்து கொண்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு தந்தா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டா. நம்மை சுமக்கும் பூமிக்கும் ஒரு கணக்கு போட்டு வாழுது. நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு வாழுது. அது நாளை வாங்கு வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. அது நாளை வாங்கும் வரவுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இப்ப நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆ ஆ ஆ வணக்கம். அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கைத்தட்டி பிரமித்தவர்களுக்கு. அப்படிப்பட்ட பேசக்கூடிய பெருமைகள் சொல்லக்கூடிய திறமறது சொன்னாலும் கூட சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை துணிந்து சொல்லடி பாப்பான்றார் செந்தமிழ் நாடு போதனடி இன்ப தேன் வந்து பாய்க்குது காதலடி என் தந்தைக நாடுன்ற பேச்சினடி ஒரு சக்தி பிறக்குது மூச்சினு தமிழுக்கு பெருமை சேர்த்த புண்ணியமான இடம் இந்த ஒப்பற்ற இடம். பாலக்குடி வாழ்க்கையில
அப்படியெல்லாம் பல விதமான செல்வாக்கு சிறப்பையும் கொடுத்து கொண்டு இந்த நடனத்தை இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கு. ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துடைய பெருமை என்ன, அந்த தத்துவம் என்ன தெரிஞ்சு போனோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். பணத்தை சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய சிரமம் இல்லை. பூலகத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது குண்டூசியை வச்சு பள்ளம் தொடுற மாதிரி ரொம்ப கடுமையான காரியம். ஆனா அதே பணத்தை செலவழிக்கிறது அந்த குண்டூசி எடுத்து உடைக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்தை உடைச்சு போடலாம். வாழ்க்கையை சேகரிப்புன்றது ரொம்ப கடுமையான காரியம். நம்ம ஆள் வாழவே பிடிக்கல, வாழ்வதற்கு வழியே இல்லை, என்னடா வாழ்க்கை, வாழ்றதுக்கு ஒண்ணுமே வழியே இல்லைன்னு சோர்ந்து போய் ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துருந்தானா. குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்காரும் போது அப்பத்தான் பக்கத்துல ஒரு ஆளு அந்த குப்பை தொட்டிகளை கையை விட்டு இந்த அட்டை இருக்கு மத்தியில் அட்டை, அந்த அட்டையை மட்டும் தேடி புறக்கிட்டு எடுத்து போனா. அப்படியே அடுத்த ஆள் ஒருத்தர் வந்திருக்கான், இந்த பாட்டில் நடக்க மத்தியில அதை மட்டும் பொறுக்கி ஒரு ஆள் எடுத்து போயிட்டான். கடைசியா ஒன்று நாய் ஒன்று ஓடியாந்துச்சான். இந்த எச்சியில மீந்து கிடக்கும்ல, அதில் உள்ள சோத்த புள்ள தின்னுட்டு ஓட. அதுக்கப்புறம் ஒரு மாடு வந்துச்சான். இந்த மாடு அந்த குப்பத்தில் கூடக்கூடிய இலைய புள்ளா தின்னுச்சான். இப்பத்தான் பார்த்துருக்கேன், வாழ்றதுக்கு வழியில்லை நம்ம நினைக்கிறோம். சாதாரண ஒரு குப்பை தொட்டி இத்தனை பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கா வாழ்க்கையில வாழ வழி இல்லை, நம்மளும் வாழ்வோம் அப்படின்னு அந்த நொடியே மறுகணமே அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான. பூலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு யானைக்கு கரும்பு தோட்டம் போதுமானது, ஆனா ஒரு எறும்புக்கு அந்த கரும்போட சக்கையே போதுமானது. அப்ப எப்படி நம்ம இருக்கணும், எறும்பா இருக்க வரைக்கும் கரும்பு சக்கை கிடைச்சாலும் சந்தோஷம் நினைச்சு போயிட்டே இருக்கணும். ஒரு தோட்டம் கிடைக்குதா, யானையா வாழ்வது பெருமையா இருக்கணும். ஆக இருக்கிறத வச்சு பெருமையோட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பெருமையா இருக்கும். அன்புள்ளங்கள் நன்றிகிறத வணக்கங்கள். ஆக அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பூமியில இருக்கு. ஒன்னருக்கு தனிப்பட்ட கருத்து நம்ம நினைக்கிறோம், பல இடத்த நம்ம வாங்கி விட்டோம், இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் பெருமையை சேர்த்து போடணும். ஆனா இங்க சிக்கலே இருக்கு. நம்மளால கொஞ்சம் காசு பணம் வந்தா ஒரு பேச்சு பேசுறது, காசு பணம் இல்லைன்னு ஒரு பேச்சு பேசுறது, அது நிரந்தர பேச்சே அல்ல. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளை கழிச்சு யார் கையில் இருக்கணும் யார் தீர்மானிக்க முடியாது. இந்த பூலகத்துல நம்மளால ரொம்ப காசு வந்தோன்னு சொல்லுவாங்க, தம்பி நம்மகிட்ட உள்ள சொத்து பத்தி ஆட்டமே கிடையாது, அம்புட்டு காசு வேணுமே நம்மகிட்ட மட்டும். எப்படின்னு சொல்றீங்க, சும்மா சொல்றேன். திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு 350 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், பரவாயில்லையே. குன்ன குடிக்கிட்ட அங்கே ஒரு 250 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், பிள்ளையார் வெட்டிக்கிட்ட அங்கே ஒரு 55 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். அது மட்டுமா, நம்ம நமன சமுத்திரத்திட்ட அங்கே ஒரு 25 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு இவர் சொல்லுவார். மண்ணை வாங்கி போட்டிருக்கேன்னு இவர் சொல்லும் போது எல்லாம் தெரிஞ்ச மண்ணு மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா. அவன் என்ன வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டும்டா, அவங்க தாத்தனை வாங்கி போட்டது நான் தான், அவங்க அப்பனை வாங்கி போட்டது நான் தான், இன்னும் 6 வருஷமோ 1 வருஷமோ அவனை நான் தான் வாங்கி போட போறது. எல்லாம் தெரிஞ்ச மண்ணு ரொம்ப பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆக ஒரு மண்ணும் தெரியாம வாழ்க்கையில ஆடாமல் இந்த உலகத்தை முறையான முறையில சந்தோஷத்தோடு பெருமையோடு இருக்கிற கொஞ்ச காலத்துல மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய மகத்தான சமுதாயம் அமைந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை பெருமையா இருக்கும். அப்படிப்பட்ட பூமி. நம்மால குறை சொல்றது ரொம்ப எளிமையா சொல்லிக்கலாம், குறை சொல்ற மாதிரி இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஆள் என்ன பண்ணானா, அவன் சரியில்லைங்க, அப்படி ஆளுங்க இந்த முன்னாள் இருக்கல அவன் தாங்க அப்படி பண்ணியிருப்பேன், இவன் மட்டும் அப்படி இல்லை, இந்த வேணுமா யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடுத்தவளை பத்தி புறணி பேசியே தான் எதுக்கு வாழ்றோம்னு வாழ்க்கை இழந்துறது. அப்பதான் குருநாதர் பார்த்தாரா, இங்க வாப்பா அடுத்தால சொல்றீல, நேர கூட்டி விடாரு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பண்ணி என்ன நினைச்சா, பக்கத்தில் உள்ள மலத்தை எல்லாம் தின்னுக்கிட்டு இருந்துச்சான். இவன் பார்த்திருக்கேன். இப்ப இந்த பண்ணிக்கு உனக்கு என்னப்பா வித்தியாசம்னு கேட்க, இந்த பண்ணி அடுத்தவனுடைய அசுத்தத்தை சுத்தம் பண்ணுது, நீ அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்தவன் அசுத்தத்தை உன்னுடைய நாவால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் ஒரு விதத்தில் அசுத்தம். அப்ப நீ எப்ப மனுஷனா மாறுவ, அடுத்தவனை பத்தி என்னைக்கு புரணி பேச நிப்பாட்டுகிறியோ அன்னைக்கு தான் நீ பெரிய வர முடியும் அப்படின்னு இந்த கருத்தை நம்ம பூமியில சொல்லுது. அன்புள்ளங்கள் வணக்கங்கள். ஆக என்ன அர்த்தம், நம்மளால ஒருத்தர் ரொம்ப சூட்சமா சொன்னாப்படியா, புரணி பேசக்கூடிய வாய, குறை சொல்லக்கூடிய வாய செங்கலை வச்சே அடைச்சா கூட இந்த செங்க சரியில்லைன்னு சொல்லுமா. எப்படி இருக்கு, செங்க சரியில்லைன்னு சொல்லுமே தவிர அப்பயாவது நம்ம நிப்பாட்டிக்கிற இடத்துக்கு போறதே இல்லை. இது யதார்த்த சிந்தனைகள். அப்ப பூமியில பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நம்ம மட்டும் பார்க்கிறோம், ஏன் இப்படி நடக்குது, விதைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தகுதி உள்ளவை அனைத்தும் தப்பி பிழைக்கும் இருக்காரு. நமக்கான இலக்கு நிறைய இருக்கு, அதை நோக்கி பயணப்படுவோம். ஓடுறது மட்டும் முக்கியம் இல்ல, ஓடணும்னா இலக்கை தீர்ந்தெடுத்து ஓடணும்ல. இப்ப இலக்குன்றதை தேர்ந்தெடுக்காம ஓடணும்னா வாழ்க்கையில பிரச்சனை நம்மளுக்கு தேவை. பல பேர் ஓடுறாங்க, பயிற்சி இருக்கு, பல பேர் சொல்றாங்க அம்புட்டு உழைக்கிறையா, நாயா உழைக்கிறேன், ஆனா எனக்கு சம்பளம் கொடுக்க சாகுறாங்க அப்படின்னு சொல்ற பல பேர் உண்டு. நம்ம ஓடுறது தப்பு இல்ல, இலக்கையும் தீர்மானித்து ஓடினாத்தானே வெற்றி கிடைக்கும். நம்மால் ஒருத்தர் குதிரை பந்தயத்துல ரொம்ப வேகமா ஓடிட்டே இருந்தாலும், குதிரை பந்தயம் ஆரம்பிச்சாச்சு, குதிரை ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கு. போகும்போது பாருங்க, ஒரு நேரத்துக்கு மத்தியில இந்த குதிரையில உட்கார்ந்து இருந்த குதிரை வீரன் தப்பி தடுமாறி கீழே விழுந்துறான். கீழே விழுந்தவனை விட்டு இந்த குதிரை பார்த்துச்சான், எப்படியாவது நம்ம வேகமா ஓடி முத பரிசு எடுக்கன்றதுல இந்த குதிரை நினைச்ச நினப்புல இந்த கீழே விழுந்தன வீரனை தூக்கி வச்சு ஓடுறதுக்கு பதிலா கூட்டத்தில் வேடிக்கை பார்த்த ஒருத்தனை தூக்கி வச்சுட்டு மங்குன்னு ஓடிச்சான். இது மாதிரி பல வேறு சம்பவங்கள். நம்ம தேர்ந்தெடுத்து ஓடினா மட்டும்தான் வாழ்க்கையில தீர்மானிக்க முடியும்.
பல கண்ணோட்டத்தில் எதையாவது ஒரு பொருளை தூக்கி வச்சு ஓட்டோம்னா வெற்றி பெற முடியாது. அப்ப நமக்கான இலக்கு எது, நம்ம எந்த பாதைக்கு போறோம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஓடக்கூடிய வாழ்க்கை தான் ஒருத்தரை உயர்த்தக்கூடிய பெருமையான வாழ்க்கை. ஆக அப்படிப்பட்ட பூமியில நம்ம இருக்கோம். பேசக்கூடிய பெருமை இருக்கு. நம்மால முடியாது, யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாதது என்னால முடியும் என்ற தத்துவத்தை உள்நோக்கி கொண்டு பெருமையை சேர்க்கணும். பூலோகத்துக்கு நம்ம போறோம்னா எதுக்காக? எல்லா விதமான ஒரு வீடு இருண்டு கிடக்குனா இருண்டு கிடக்கக்கூடிய அந்த வீட்டை ஒளிமயமா மாற்றக்கூடியது விளக்கு. சாதாரண ஒரு விளக்கை வச்சு ஏத்துறோம்னா என்ன அர்த்தம்? விளக்கு ஏத்துறதுக்கு அடிப்படையில் தேவையானது என்ன தேவைப்படுது? திரி தேவைப்படுது, தீ தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? திரி தேவைப்படுது, தீ தேவைப்படுது. இது மூணும் இருந்தால் விளக்கை ஏத்திடலாம். ஆனா இந்த மூணு மனிதனுக்கு உள்ள வந்துருச்சுன்னா அவன் உலகத்திற்கு விளக்காக மாறுகிறான். எப்படி? நான் சொன்ன எண்ணெயும் திரியையும் தீயையும் சேர்த்து சொல்லி பாருங்களே. என்ன திரி தீ, என்ன திரி தீ, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்னை திருத்தி கொள்ளும் பொழுது மற்றவருக்கு நான் விளக்காக மாறுகிறேன். வணக்கம் 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 அன்புள்ளங்களுக்கு. ஆக அடிப்படை சொல்லக்கூடிய பெருமை இருக்கிறது. வடக்கேத்து வடக்கேத்து வெள்ளிக்கிழமை, வடக்கேத்து வடக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போட வெளிச்சமாக நம்ம நிலம். உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு பணமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. வடக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போட வெளிச்சமாக நம்ம நிலம். பாட்டிடும் பசியோட கண்ணு பிடிச்சோம், பாடாம பொறுப்போட செஞ்சு பிடிச்சோம். தாமர பூவாக அகமடரும் தாய் முக மறக்காம நித்த நினைச்சோம். கக்கிடக்கு இருக்கு பேட அது கண்டிடு மட்டிக நாடு நெஞ்சில உள்ளது போட நிம்மதி வந்துடும் பேட. பணத்தாரே நிம்மதிதான், பணக்காரம் மனசுக்குத்தான். அது தாரும் தவித்தாரும் இறங்க விட்டுடு நிம்மதி கொண்டு. விளக்கேத்து 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 வெள்ளிக்கிழமை, விளக்க போட வெளிச்சமா நம்ம நிலம். ஓடிடும் நதி போட மனசிருந்தா சீர்ந்திடும் இடமல்லா செழித்திடும். மூன்றிட முன் போட உள்ள வருமா, நீரிட முன்னேற சொல்ல வருமா. சொத்துக்கு துத்துறதாரு அனந்தமும் அழுவதாரு, உத்தம புத்திரமாறு சத்தியம் உள்ளவ யாரு? நேர் சொல்லும் ஒரு பிள்ளகி, அந்த பேர் சொல்லும் ஒரு பிள்ளகி. அழகாச்சு உயர்ந்தாச்சு கண்டைக்கு மின்னக்கி ராஜாத்தி ராஜா. விளக்கேத்து விளக்க போட வெளிச்சமாக நம்ம நிலம். உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு படமாக வருமா? வந்தாச்சு வந்தாச்சு வருங்கால நமக்கு. தனநானே தனநானே தந்தனானா, தானானே தானானே தந்தனானா, தனநானே தனனா தந்தனானா, தானானே தானா தந்தனானா. அப்படிப்பட்ட பெருமை. நன்றி நன்றி அன்புள்ள வணக்கம். பரிணான் கவலாடி சுத்தரம் நீரைந்த துன்பம் பொன்சி அந்த மங்கையவன் எந்த உலகு என்பதா அத்தரம் இருந்து தேவர் துந்துமி முழங்கி வரும். திறன் வணங்கும் எங்கள் கண் சாபிக்க தகுந்த இந்த உலகு கேட்டதா.
நினைத்தால் கள்வர்களும் வீட்டுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கள்வனுக்கு கைவிடங்கு பூட்டிவிட்டு கண்ணுக்கு தோணாத சாத்தியமே. போடும் பொய்த்திறகை இழுத்து விடும் காடம் புரியும் அப்போது மையான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் முருகா என்று சொல்லி முத்தனைக்கும் பாவிகளே ருத்தாச பூனைகளாய் பாடுறீங்க. முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் வார்த்தைகளே உத்தாசை பூனைகளா வாழுறீங்க. அந்த சீமான்கள் போதையிலே சாமானிய மக்களை ஏமாத்தி கொண்டாட்டம் ஒடுறீங்க. பொய்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் பொங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே பொன்பொருளை கண்டமுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகினவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்தவள்ளி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. அட என் மனதை நான் அறிவேன், என் புனதை நான் மற எதுவான போகிடும் ஆகட்டுமே. நன்றி 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 மறவாத நல்ல குணம் போதும் என்றும் அதுவே என் ஊடதனம் ஆகும். நன்றி மறவாத நல்ல குணம் போதும் என்றும் அதுவே என் ஊடதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையா